Taste the Daily. மதுரையிலிருந்து துபாய் சென்ற ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் பயணித்த நபர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலூர் அருகே உள்ள எட்டிமங்கலம் கிராமத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் மதுரை விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு சென்று கொண்டிருக்கும் போது வழியில் அவரது உடல்நிலை மோசமானதால் கொச்சின் விமான நிலையத்தில் விமானம் தரையிறக்கப்பட்டது. அங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் வழியிலேயே பிரகாஷ் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். துபாயில் பணியாற்றிய பிரகாஷ் பணிச்சுமை காரணமாக மன அழுத்தத்தில் இருந்ததாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். திருப்பத்தூரில் சொத்து பிரச்சினை காரணமாக முதியவரின் வீட்டை அவரது அண்ணன் மகனே பொக்லைன் இயந்திரம் கொண்டு இடித்து தரைமட்டம் செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அகரம் பகுதியைச் சேர்ந்த முனிரத்னம், நடராஜன் ஆகியோர் தனது தந்தை கூலன் பெயரில் சுமார் 4.5 ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளனர். இந்த நிலையில் முனிரத்னமும் இறந்துவிட்ட நிலையில் அவரது மகன் கணேஷ்குமார் நிலத்தை தனது பெயரில் மாற்றி எழுதியுள்ளார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் வீட்டை காலி செய்ய சொல்லி நடராஜனிடம் கணேஷ்குமார் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நடராஜன் வீட்டில் யாரும் இல்லாதபோது அடியாட்களுடன் வந்த கணேஷ்குமார் ஜேசிபி இயந்திரம் மூலம் வீட்டை இடித்து தள்ளியுள்ளார். ஊட்ட அடிக்கிறோம், ஆழ்த்தோட்ட வெட்டுறோம், எல்லாம் மாற்றோம். பாவம் பேருக்கு மாறிக்கிச்சு. 2 பேர் நான் அன்னைக்கு செஞ்சாலே 28 வருஷம் வேலை செஞ்சேன். இன்னைக்கு வாழ்வாதாரமே இல்லாத கொடுத்துட்டு போட்டுருந்தேன். 4 மாடு வாங்கி பால் கலந்து ஊற்றிருந்தேன். அந்த மாடுகளுக்குள்ளே எங்கே கட்டுறதுனால கோழி 3 கோழி அழிவு வச்சிருந்தேன். அதுவும் போயிடுச்சு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு, கடலூர், நாமக்கல், தஞ்சாவூர், விழுப்புரம், தருமபுரி, திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கடும் குளிரால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். பல்வேறு பகுதிகளில் காலை 8 மணி ஆன பிறகும் பனிமூட்டம் நீடித்ததால் மாணவர்கள் வேலைக்கு செல்வோர் சிரமத்திற்கு ஆளாகினர். எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மூடுபனி நிலவியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறே வாகனங்கள் சென்றன.